ஹலோ கைஸ், இன்னைக்கு நாம ரொம்பவே ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய நானே படிக்க பிரமிப்பா இருந்த ஒரு பழங்குடி இனத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அவங்களோட பேரு மாயன்ஸ். இப்ப அமெரிக்கா இருக்கிற இடம் அமெரிக்காவுக்கு சொந்தமே கிடையாது. கிட்டத்தட்ட 5000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த இடத்துல வாழ்ந்த பழங்குடி இனம் மாயன்கள் மட்டும்தான். அந்த மாயன்களோட அறிவை பத்தியும் திறமையை பத்தி இன்னைக்கு ஃபுல்லா பேசிக்கிட்டே இருக்கலாம். கேட்க ஆச்சரியம் 1% கூட குறையாது. அவ்வளவு சாதனை பண்ணிருக்காங்க. இந்த மாயன்கள் சொல்ற பழங்குடி மக்கள் பாக்குறதுக்கு எப்படி இருப்பாங்கன்னா குள்ளமா இருப்பாங்க. அவங்களோட நேரம் கொஞ்சம் டஸ்கியா தான் இருக்கும். அதே நேரம் பாக்குறதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அவங்க உதடெல்லாம் கொஞ்சம் பெருசா இருக்கும். பரவலா எங்க இருந்து வந்தாங்க அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த குமரி கண்டத்துல தான் வந்திருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. சில ஆராய்ச்சியாளர்கள் அப்படிதான் சொல்றாங்க. குமரி கண்டம் சொல்ற இந்த மிகப்பெரிய கண்டம் கடலுக்குள்ள போனதுக்கு அப்புறம் மாயன்கள் இடம் பெயர்ந்து இப்ப அமெரிக்கா இருக்கிற அந்த இடத்துக்கு 1000 வருஷத்துக்கு முன்னாடி வந்ததா சொல்றாங்க. இந்த மாயன்களுக்கும் தமிழர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒற்றுமை இருக்கு. மாயன்களோட உருவத் தோற்றமும் தமிழர்களோட உருவத் தோற்றமும் கிட்டத்தட்ட அப்படியே ஒத்து போகுது. அந்த மாயன்கள் விவசாயத்துக்காக பயன்படுத்தின கலப்பை பாக்குறதுக்கு அப்படி நம்ம தமிழர்களோட கலப்பை மாதிரியே இருக்கு. மாயன்களோட தொழிலே விவசாயமும் மண்பாண்டமும் செய்யறதுதான். அவங்க செய்யற பானைகள்ல அவங்களோட பேரை எழுதுவாங்களாம். இதுவும் கிட்டத்தட்ட நம்மள மாதிரி இருக்கு பாருங்க. தமிழர்கள் மாதிரி இவங்களும் கோயில் கட்டி கடவுளை வழிபட்டு இருக்காங்க. இவங்க கோயில நினைக்கிறது அவங்க கட்டின பிரமிட்ஸ் தான். இவங்க கட்டின பிரமிடும் தமிழர்கள் கட்டின கோயிலோட கோபுரமும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். ஏன் கோயில முக்கோண வடிவுல கட்டுறாங்கன்றதுக்கும் ஒரு காரணம் சொல்றாங்க. கடவுளை மேல் நோக்கி வழிபடுறதுக்காக பிரமிடு கட்டியிருக்காங்க. இந்த மாயன்களோட பிரதான கடவுளே சூரியன் தான். வருஷத்துக்கு ஒரு நாள் சூரியனை வழிபடுவாங்களாம். அதாவது வருஷத்துல ஒரே ஒரு நாள் மட்டும் சூரியனோட ஆதிக்கம் அதிகமா இருக்கும். அதை நாம எல்லாம் சங்கராந்தின்னு சொல்றோம்ல. அன்னைக்கு இந்த மாயவர்கள் சூரியனை வழிபட்டு ஒரு கொடூரமான செயலையும் செய்வாங்க. மனுஷனை சூரியனுக்கு பலி கொடுத்தா கண்டிப்பா அந்த வருஷம் மழை பெய்யும். இவங்களுக்கு ஒரு மூட நம்பிக்கை இருந்திருக்கு. நரபலி கொடுக்கிற பழக்கம் அவங்களுக்கு அந்த காலத்துல இருந்தே இருந்திருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. இந்த மாயன்களை ஏன் தமிழர்களோட நம்ம கம்பேர் பண்றோம்னா, மாயன் குலத்துல இருக்கிற பெண்களும் தமிழக பெண்கள் மாதிரி தலைக்கு எண்ணெய் வச்சு பூ வைக்கிற பழக்கம் உள்ளவங்க. கன்னியாகுமரியில் இருக்க திருவள்ளுவரோட சிலையை வடிவமைச்சவர் கணேஷ். இந்த கணேஷ் என்ன பண்றாரு, அந்த மாயன்கள் வாழ்ந்த இடத்துக்கு போய் இந்த மாயன்களுக்கும் தமிழர்களுக்கும் என்ன சம்மதம்னு ஆராய்ச்சி பண்றாரு. இந்த மாயன்களோட கலாச்சாரமும் தமிழர்களோட கலாச்சாரமும் எல்லாமே ஒரே மாதிரி இருக்குன்னு அடிச்சு சொல்றாரு. இந்த மாயன்கள் கண்டிப்பா தமிழர்களோட முன்னோர்களா இருக்க அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த மாயன்களோட கட்டிடக்கலையை பத்தி சொல்லியே ஆகணும். பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே ரொம்ப ஸ்ட்ராங்கான கட்டிடங்களை கட்டியிருக்காங்க. இவங்க கட்டின கோயில்கள்ல தமிழர்கள் மாதிரி நிறைய சிலைகளை வடிச்சு வச்சிருக்காங்க. சரி, இந்த பிரமிட்ல அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு உள்ள போய் பார்த்தா சில வருஷத்துக்கு முன்னாடி பிரமிடு கூட ஒரு ரகசிய அறை இருக்குன்றத கண்டுபிடிக்கிறாங்க. அந்த அறைக்குள்ள இருக்கிற சிலையை பார்த்து பல பேர் குழம்பி போயிட்டாங்க. தலையை சுத்த ஆரம்பிச்சிருச்சு. அதுல இருக்கிற ராஜாவோட ஒரு சிலை ஸ்பேஸ்ஷிப்குள்ள மனுஷங்க எப்படி உட்கார்ந்துருப்பாங்களோ அதே மாதிரி உட்கார்ந்துருக்காரு. சரி, இந்த ஒரு சிலையை மட்டும் வச்சு இவங்க ஸ்பேஸ் டிராவல்லாம் பண்ணிருப்பாங்கன்னு அடிச்சு சொல்ல முடியாது. ஏவுகணைகளுக்கு அடியில இருக்கிற அடிப்பகுதி மாதிரி மர்ம பொருளை மாயன்கள் வாழ்ந்த இடத்துல இருந்து எடுத்திருக்காங்க. ஒருவேளை இந்த மாயன்கள் விண்வெளிக்கு ஆராய்ச்சி பண்ணிருப்பாங்களோ அப்படின்னு பல பேர் கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த மாயன்களை பத்தி பல ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி பண்ணிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தகவலை கொடுத்துட்டு தான் போய்கிட்டு இருக்காங்க. இப்படிதான் 1943ல ஆனான்ற லேடி மாயன்கள் வாழ்ந்த இடத்துல இருந்து மர்மமான பொருளை கண்டுபிடிக்கிறாங்க. அது எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, சூரிய ஒளி மண்ணுக்குள்ள போய் ஏதோ ஒரு பொருள் பளிங்கு கல்லால செஞ்ச மாதிரி பல பலன் பண்ணி இருக்கு. ஒரு மண்டை ஓட அப்படி பளிங்கு கல்ல வடிச்சு வச்சா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு மண்டை ஓட எடுக்கிறாங்க. ஒரு 7 வருஷம் யார்கிட்டயும் சொல்லாம அந்த மண்டை ஓட தான் இடத்துல எடுத்துட்டு போய் வச்சுக்கிறாங்க. அப்புறம் 1950ல எல்லார்கிட்டையும் 7 வருஷத்துக்கு முன்னாடி மாயன்களோட இடத்துல இருந்து இந்த மண்டை ஓட்டை எடுத்துன்னு காட்டுறாங்க. இது ரொம்பவே ஃபேமஸ் ஆகுது. அமெரிக்கால இருந்து ஒரு பெரிய ஆராய்ச்சியாளர் வந்து அந்த மண்டை ஓட்டை வாங்கி ஆராய்ச்சி பண்ணி பாக்குறாரு. இது முழுக்க ஒரு வித்தியாசமான கனிம பொருள் வச்சு செஞ்சிருக்காங்க அப்படின்னு ஒரு ரிப்போர்ட்டோட சப்மிட் பண்றாரு. அப்புறம் கொஞ்சம் வருஷம் கழிச்சு பாதி பேர் என்ன சொல்றாங்கன்னா, 1943ல ஆனான்ற லேடி ஏலம் எடுத்து வாங்கின ஒரு மண்டை ஓட்டம் மாயன்களோட இடத்துல வச்சு அது அவங்களோட சொல்லி போய் சொல்லியிருக்காங்க. அந்த மண்டை ஓடு மாயன்களோடதே கிடையாது. அது ஒரு போலியான மண்டை ஓடுன்னு அடிச்சு சொல்றாங்க பாதி பேர். இப்படி நாம மாயன்களை பத்தி இந்த அளவுக்கு பேசுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் மாயன்களோட காலண்டர். இதுக்கு முன்னாடி எத்தனையோ ஆராய்ச்சியாளர்கள் உலக அழிய போதுன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நம்ம காது கொடுத்து கொஞ்சம் கூட கேட்கல. ஆனா அந்த மாயன்களோட காலண்டர்ல 2012 டிசம்பர் 21 அடுத்த நாளே இல்லைன்னு தெரிஞ்ச உடனே மக்கள் எல்லாம் பயப்பட ஆரம்பிச்சாங்க. ஏன்னா மாயன்களோட கட்டிடக்கலையும் அறிவியல் சிந்தனையிலையும் நம்மளோட பல மடங்கு மேல இருந்தாங்க. அதனாலதான் உலக விஞ்ஞானிகள் எல்லாம் மாயன் காலண்டரை பார்த்து ரொம்பவே பயந்தாங்க. மாயன்கள் 3 விதமான காலண்டர்களை பயன்படுத்தினாங்க. முதல் காலண்டர்ல 260 நாள் இருக்கும். இரண்டாவது காலண்டர்ல நம்மள மாதிரியே 365 நாள் இருக்கும். கடைசியா 3ஆவதா ஒரு காலண்டர் இருக்கு. அந்த காலண்டரை மாயன்களோட லாங் கவுண்ட் காலண்டர்னு சொல்றாங்க. இந்த காலண்டர்ல தான் 2012 டிசம்பர் 21க்கு அப்புறம் இந்த மாயன்கள் காலண்டரை எழுதவே இல்லை. 2012 டிசம்பர் 20ல நாளைக்கு உலகம் அழிஞ்சிரும்னு எல்லாருமே ரொம்ப பயந்துட்டே இருந்தாங்க. ஆனா அப்படி எதுவுமே நடக்கல. இதுக்கு விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா, பல 100 வருஷத்துக்கு முன்னாடி 2012 வரைக்கும் அவங்க காலண்டர் எழுதுனதே பெருசு. அதுக்கப்புறம் ஒருவேளை அவங்க காலண்டர் எழுதாம போட்டிருக்கலாம். அந்த காலண்டரை பார்த்து உலகம் அழிஞ்சு போயிரும் நினைச்சது நம்ம தப்பு. அந்த மாயன்கள் என்னைக்குமே 2012 டிசம்பர்ல உலக அழியும் சொல்லவே இல்லை. நாம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்றாங்க. இந்த மாயன்கள் மேத்தமேட்டிக்ஸ்லும் பயங்கர கில்லாடியா இருந்திருக்காங்க. இப்படி கட்டிடக்கலை, மேத்தமேட்டிக்ஸ், வானவியல், போர் பயிற்சின்னு எல்லா கலையிலையும் சிறந்து விளங்கினவங்க எப்படி அழிஞ்சு போனாங்கன்னு தெரியுமா? கொலம்பஸ் அமெரிக்கான்னு ஒரு இடத்தை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இந்த ஐரோப்பியர்கள் பல 100 வருஷமா யாரோட தொந்தரவும் இல்லாம சந்தோஷமாவும் நிம்மதியா இருந்த மாயன்களை தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சாங்க. கொஞ்சம் கொஞ்சமா மாயன்களோட இடத்தை ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சாங்க. மாயன்ற இந்த பழங்குடி மக்களை
கொத்து கொத்தா கொல்ல ஆரம்பிச்சாங்க. குறிப்பா ஸ்பெயின் நாட்டுல இருந்து வந்த ஸ்பானியர்கள் இந்த மாயன்களை குறி வச்சு தாக்க ஆரம்பிச்சாங்க. இதுவரைக்கும் எந்த நோயிலையும் பாதிக்கப்படாம ஆரோக்கியமா வந்த மாயன்களுக்கு காலரா, பெரிய மண்ணு, ஸ்பெயின் நாட்டுல இருந்து வந்தவங்கனால நோய் பரவ ஆரம்பிச்சு இதுல இருந்து ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் கொத்து கொத்தா இறந்து போறாங்க. இது இவங்க இறந்து போறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருந்தாலும் இன்னும் ஒரு சில காரணங்களும் இருக்கு. அவங்களுக்குள்ளேயே மனுஷங்களை பலி கொடுத்துக்கிறது, இதை கடவுளுக்காக தான் பண்றோம், இப்படி பண்ணா மழை வரும்னு சொன்னது, இவங்களோட மூட நம்பிக்கையும் ஒரு அழிவுக்கு காரணமா இருந்துச்சு. இவங்க விவசாயத்தை முறையில்லாம பண்ணாங்க. காடுகளை அளவுக்கு அதிகமா அழிச்சு அதுல விவசாயம் பண்ணாங்க. இதனாலதான் அவங்களுக்கு மழை பெய்யாம இருந்துச்சு. கடவுளோட கோபத்தினாலதான் மழை பெய்ய மாட்டேதுன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு மனுஷங்களை பலி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னதான் இந்த மாயன்களை அழிச்சாலும் இந்த மாயன்களோட தலைமுறையில மிஞ்சி போன 60 லட்சம் மக்கள் இன்னமும் மெக்சிகோல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்க பேசுற முதன்மையான மொழி மாயன் மொழி தான். இந்த மாயன்களோட முக்கியமான எதிரியே ஸ்பெயின் நாட்டுக்காரங்க தான். அவங்கனாலதான் இந்த இடம் ஒட்டுமொத்தமா அழிஞ்சு போயிருக்கு. இந்த அமெரிக்கர்கள் வாழ்ற அமெரிக்கான்ற அந்த இடம் உங்களுக்கு சொந்தமானது கிடையாது. அது மாயன்களோட இடம் தான். அவங்களை ஆக்கிரமிச்சுதான் அமெரிக்கான்னு ஒரு இடமே வந்திருக்கு. இந்த கொலம்பஸ் மட்டும் அமெரிக்காவை கண்டுபிடிக்காம இருந்தா இந்த மாயன்கள் முழுசா அழிஞ்சு போயிருக்க மாட்டாங்க. என்னதான் மாயன் இன மக்கள் அழிச்சாலும், அவங்கள ஒடுக்குனாலும், அவங்களோட கட்டடக்கலையும் அவங்களோட அறிவியல் விஞ்ஞானத்தையும் இப்ப இருக்கிற எந்த டெக்னாலஜியாலையும் பீட் பண்ண முடியல. இதனாலதான் ஒட்டுமொத்த உலகமே மாயன் காலரை பார்த்து ரொம்பவே பயந்தாங்க. இந்த மாயன்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒருவேளை நீங்க மாயன்களோட காலத்துல போய் மாட்டிக்கிட்டா அந்த நேரம் உங்களோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்ற உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம பதிவு பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மறுபடியும் மீட் பண்றேன். தேங்க்யூ அண்ட் பாய். இன்னொரு முக்கியமான விஷயம், நேசமணி டாக்கீஸ் என்ற நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம உடனுக்குடனே போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ அண்ட் பாய்.